100%. ஆனா நம்ம கண்ட்ரில இப்ப வரைக்குமே மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவா வந்துட்டு லீகலா கன்சிடர் பண்ணப்படுறதே கிடையாது. ஸோ மேரேஜ் ஆயிருந்தா என்ன, ஆகலன்னா என்ன? அப்ப இது மூலியமா ஒரு சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாலி கட்டிட்டா, அதாவது மேரேஜ் பண்ணிட்டா, எப்பனாலும் என்ன வேணாலும் அந்த பொண்ணோட கன்சென்ட் இல்லாம நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தானே கொடுக்குது. அப்ப மேரேஜ் இஸ் அ ஃப்ரீ இன்விடேஷன் ஃபார் ஹேவிங் செக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. அது ஏதோ ஒரு ஒரு ரெக்வயர்மெண்ட், அது அந்த மாதிரி ஒரு டேர்ம் போயிடுது. அப்போ இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. ஏன்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்திருக்கும். ஈவன் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அவங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகும், நாளைக்கு வந்துட்டு அவங்களுக்கு சில ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கும், அவங்க மென்டலா வேற ஏதாவது அண்டர்கோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட கன்சர்ன்ட் அப்படிங்கிறது ஒரு மேஜர் திங் இல்லையா? அப்போ அந்த ஒரு பொண்ணை பேசிக்கா ஒரு ஹியூமனா பார்க்காம இருக்கும் போது தானே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், மேரிட்டல் ரேப் ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி தானே தெரியுது. ஆக்சுவலா அது லீகலா ஒரு பெரிய மெஷர்ஸ் எடுக்கணும். மேரிட்டல் ரேப் வந்துட்டு இட்ஸ் அ கிரைம்.